ஜனநாயகன் பாடல் இது ரிலீஸ் ஆயிருக்கு. பேசலையா தளபதி ரசிகர்களுக்கு லைக் அந்த பாட்டிலே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்தால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரசிகர்கள் தளபதி ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு இதாக எனக்கு விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு இது இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும்? நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். லைக் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே. ஜனநாயகன் முதல் பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு கச்சேரி சாங். எந்த அளவுக்குன்னா நேற்று எல்லாரையும் பார்த்த அளவு கொஞ்சம் எமோஷனல் தான் ப்ரோ வந்தது. தலைவரோட லாஸ்ட் சாங்கு, லாட்ஸ் டான்ஸு எல்லாம் பார்த்த அளவு கொஞ்சம் எமோஷனல் தான் ப்ரோ வந்தது. மற்றபடி தளபதி ரசிகர்கள் எந்த அளவுக்கு இந்த பாடலை கொண்டாடுவாங்க? தளபதி ரசிகர் நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸு, தேட்டரு, படம் மாதிரியே போயிட்டாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதுக்கு. அப்பயே தெரியும் அப்போ எப்படி கொண்டாடி இருப்பாங்கன்ட்டு. கன்ஃபார்ம் ப்ரோ. யார் யாராவது கிழிக்கணுமோ அந்த படத்தில் கன்ஃபார்ம் கிழிச்சிருவாங்க ப்ரோ. கவலையே பட வேணாம் ப்ரோ. நிறைய தளபதி படம்னாலே எதிர்பார்ப்பு தான் ப்ரோ. மற்றபடிலாம் இல்லை, தலைவருக்காகவே பார்ப்போம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. கடைசி படம் எந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பரவாயில்ல, இப்போ நம்மளுக்காக தான் வராரு அவர். படத்தெல்லாம் விட்டுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. கன்ஃபார்ம் தலைவருக்கு என்ன ரசிகரா தலைவர்னா எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம், எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கோம். அவ்வளோதான் ப்ரோ. எங்கள் அண்ணனுக்கு சொல்ல பண்ணி தான் அதான் ப்ரோ. ஓகே, ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா கடைசி பாட்டு, கடைசி இந்த மாதிரி ஒரு வைப்பு அவரை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அது எல்லாருக்குமே ஒரு வைப்பாக தான் இருக்கும். தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் அந்த இது மறக்க முடியாத ஒரு சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவாக வந்தால் தான் தெரியும். அது நான் சொல்லி தெரியணும்லாம் இல்லைங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம்னு போட்டு அவரோட பழைய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய சோக பாட்டெல்லாம் போட்டு லாஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. அது இது வரைக்கும் இந்த பாட்டெலாம் பார்க்கும்போது வைப்பாக இருந்த நம்ம அப்படியே இந்த பாட்டை இந்த வேற ஒரு வெர்ஷனில் பார்க்கும்போது சோகமாக தான் வருது. கீழே கமெண்ட்டே பார்த்தீங்கன்னா அள வைக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவரை வேறு மாதிரி பார்த்துட்டு திடீர்னு அவர் இல்லை அப்படின்போது ஒரு ஃபீலாக இருக்கும். அதுலேயே வந்து இப்போ வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பொடி பறக்குது, காரம் மாற போகுது, முழுக்க முழுக்க அரசியல் வந்து ஆமாம். இது இந்த பாடல் யாருக்காக ஒரு பாடலா? இல்லைங்க, அப்படி இல்லை. இது அவரோட பாட்டு எல்லாமே அப்படி தான் இருக்கும். எப்படின்னா நான் ரெடி தான் வரவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் சர்க்கார் படமே அப்படிப்பட்ட ஒரு படம் தான். அவருடைய எல்லா பாட்டுலேயுமே இப்போது தே கால்மி மாஸ்டர் மாற்றங்கள் வந்து அவர் அரசியலே இல்லாட்டியுமே அவர் வந்திருக்கப்ப இந்த மாதிரி பாடலுக்கு வந்து யாரை எதிர்நோக்கி அடிக்கிற ஒரு கண்டாகும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவரே வந்து மேடையில் சொல்லியிருக்காரு யாருக்கும் போட்டி எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. பட் வந்து நம்ம அந்த சைடு போவானா அவரோட இப்போ அந்த படம் ஜனநாயகன் வந்து ஒரு அரசியல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால மேபி அந்த பாட்டு வந்து அந்த அரசியல் சம்மந்தமாக அந்த படத்துக்குள்ளே ஏதோ இருக்கும் போல். ஸோ அதனால பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படியெல்லாம் இல்லையா. அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஜனநாயகன் போஸ்டரே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டையை வச்சு தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படின் போது அது வந்து இல்லை, அப்படி இல்லை. அரசியலுக்கு வர எல்லாருக்குமே எம்ஜிஆர்லாம் வந்து ஒரு முன்னோடி. அவங்கள பார்த்து தான் இவங்க வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. அவங்கள பார்த்து அரசியல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாரோட ஒரு இது இருக்கும். ஸோ அவரு அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உள்ளே வர மாதிரி வச்சுக்கலாம். அவருக்கு போய் நான் என்னங்க அட்வைஸ் சொல்ல முடியும்? அவரே பல பேருக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, பார்ப்போம் 2026 பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அது நம்ம சொல்ல முடியாது, மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறுத்திருப்போம். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக எல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து அதுமாரி வந்து அந்த சிஸ்டர் இது வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது சாங், நல்லா வரும்னு நம்புகிறேன். ஸோ அதுலேயே சொல்லியிருக்காரு காலம் மாற போகுது, பொடி பறக்க போகுது. ஸோ இது எந்த அளவுக்கு இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு படம்? இது இந்த படம் வந்து அரசியலுக்கான ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது வரும். இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் வரும். கொண்டாட போகிறது இப்போ நம்ம சுச்சுவேஷனுக்கு கல்ச்சர்ஸ் போகிற மாதிரி இப்போ அரசியல் என்ன நிலைமையில இருக்குன்னு அந்த படத்தில் காமிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்குது. ஜனநாயகன் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு? விஜய் அவர்கள் கடைசி படம் ஒரு ரசிகராக நீங்கள் எந்த அளவுக்கு? கடைசி படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறோம். அந்த படம் நல்லா வரும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். இன்னும் வரைக்கும் நல்லா வரும்னு நம்புகிறோம். தளபதி இந்த ஜனநாயகனில் எந்த அளவுக்கு கொண்டாட போகிறீங்க? எப்படியாவது மினிமம் ஒரு 5 டைம்ஸாவது தேட்டருக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டு அது ஒரு மூமெண்ட் கொடுத்துருப்பாரு, அதோட க்யூட்டாக அது பயங்கர வைரல் ஆயிருக்கு.
ஒரு சைடு கொண்டாடுறாங்க, ஒரு சைடு வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, எம்ஜிஆரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை ப்ரோ. இப்போ எம்ஜிஆர் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம்ல, நல்லா இருக்கும். அவர் இன்ஸ்பிரேஷன் வச்சு கூட எடுத்துருக்கலாம், இல்லைனா அது ஒரு இது கேரக்டர் இது போட்டிருக்கலாம். பாடல் வரிகள், நடனங்கள் இதெல்லாம் வந்து விஜய் சார் நிறைய படங்களை நம்ம கொண்டாடி இருக்கோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக கொண்டாடுறதுக்கான விஷயமா என்ன? அதை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அந்தளவுக்குலாம். பட் தளபதினாலே கொண்டாடுவோம். தளபதினாலே இப்போ படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்ம ரசிகராக நம்ம கொண்டாடுவோம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு இப்போ அதனாலலாம் இல்லை, கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலனாலும் அவர் படம் எப்பயுமே கொண்டாடுறது தான். இப்போ படங்கள் கடைசி படமாக இருந்தாலும் ரீரிலீஸ் படங்கள் வந்து நிறைய ரீரிலீஸ் படம்லாம் ரொம்ப இப்போ வந்து ஃபுல்லாக எதிர்பார்ப்போட ஜாலியாக என்டர்டைனிங்காக இருக்குது. நீங்கள் இன்னும் என்ன படம் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னா என்ன படமாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க? மெர்சல் நான் பார்க்கல, ரிலீஸ் பண்ணால் கொண்டாடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. படத்தோட ஃபஸ்ட்டு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்களோட. ஆமாம், பாடல் எந்த அளவுக்கு கவர்ந்துருக்கு? இது மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு சூப்பர் டூப்பீட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது கடைசி படம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கொண்டாட வேண்டிய படமாக தான் இருக்கும். சாங்கும் வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு, மேலும் நல்லா வரும் தான் நினைக்கிறேன். தளபதி ஃபேனுக்கு இது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்? அவங்களுக்கெல்லாம் சரியான கொண்டாட்டம், அதை தான் சொல்கிறேன், அவங்களுக்கு தான் பெரிய கொண்டாட்டமே. இந்தமாரி எதிர்பார்த்துருக்க முடியாது. இந்த ஒரு டைமில் வரணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப எம்ஜிஆர் மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு கூட்டமாக நின்றுட்டு நல்லா ஒரு வைப்பாக பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். எம்ஜிஆரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு. அப்படிலாம் இல்லை, என்ன இருந்தாலும் அவர் வேறு இவங்க வேறு, அவங்களோட நேச்சுரல் ஒரு ஆக்டிங் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது கடைசி படம்ன்றப்ப எந்த அளவுக்கு இந்த படத்தை விஜய் ரசிகர்கள் மிஸ் பண்ணுவாங்க? இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் திரையில பார்க்க முடியும். கண்டிப்பாக மேலும் மேலும் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு அதான் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு படம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ அரசியலில் கால் எடுத்து வைக்கிறாரு, ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அவர் வர்றது நல்லது தானே, நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்பி ஓட்டு போடுங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பயங்கரமாக ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி ஃபுல் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு வந்த மாதிரி ஒரு விஜய் ஒரு சிங்கம். இந்த போல்ட் ஸ்பீச் வந்து கண்டினியூ பண்ணுன்னா கண்டிப்பாக அடுத்த எம்ஜிஆர் எப்படி முதல்வர் ஆனாரோ அந்த மாதிரி தகுதி விஜய் அவர்களுக்கு இருக்குது. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இவர் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு தானே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வாட்டி அரசியலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. இவர் கையில் கொடுத்து பார்க்கலாம் ஒரு தடவை. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், எல்லாருக்கும் கொடுத்துருச்சு. சரி, கடைசியாக இவருக்கும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஜனநாயகன் பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி லைக் அந்த பாட்டிலே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்தால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரசிகர்கள், தளபதி ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு இதாக எனக்கு விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு இது இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும்? நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். லைக் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே எவ்வளோ